வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் early adulthoodல எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும், எப்படியெல்லாம் நம்ம அதை சிறப்பாக கையாள முடியும், how to overcome all these things என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், early adulthoodல வரும்போது நம்மளுக்கு சில நேரத்தில் ஃபியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில செய்திகளை நம்ம பார்க்க வேண்டி வரும். அதாவது சில நேரத்தில் எதிர்பார்ப்போம், அந்த வேலைகள் சிறப்பாக நடக்காது. சிலதான் நடக்க வேண்டாம்னு நினைப்போம், அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். அதே மாதிரி சிறப்பாக நடந்துடும், சிறப்பாக அது என்ன ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஃபரன்ஸ் கூட அதில் தெரியும். அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டால், நிச்சயமாக ஃபினாமினல் எது ரியாலிட்டி வந்துருத்தோ அதை யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் இட் அப்படின்ற ஒரு தலையாய கடமையாக நம்ம அதை நினச்சிக்கணும். எதுவும் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறோம், எதுவுமே வேண்டாம், நத்திங் ஷுட் டிஸ்டர்ப் அவர் ருட்டீன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் எதிர்பாராத விதமாக சிலதெல்லாம் நடந்துடுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபேஸ் பண்ண வேண்டி வருது. அப்படின்னா அந்த ரியாலிட்டியை பயப்படுறோம். அப்படின்னா பயப்படுறது வேற, ஆனால் எதிர வந்த பிறகு அதுக்கு என்ன பண்ணோம், அதை சமாளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தயார் நிலையில் இருந்தால் தான் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் எது எப்படியோ போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னால், அப்போ வி ஆர் அன்ஃபிட் டு பி இன் தி அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம இருக்க முடியாது. ஒரு 9 அல்லது 10 வயசுக்குள்ள இது போல் ஒரு ஆட்டிடியூடு இருந்தால், ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி தெரியாது, அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஏர்லி அடல்ட்ஹுட் வந்த உடனேவே வி வாண்ட் ஆட் ஒன் மோர் வேர்ட் டு தட். அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படியெல்லாம் இருக்கிறோம், எப்படி இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ரூல் இருக்கும். ரூல்னு சொன்னால் வி ஷுட் அட்ஹர் டு தி நார்ம்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படி இருக்கும். ஒரு 20 வயசில் ஒரு பையன் எப்படி இருக்கணும், 20 வயசில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ப்ரெசென்ட் சினாரியோவில் எல்லாத்தையுமே வி வாண்ட் டு த்வாட் ஆல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் பிள்ளைங்க மனசில் இருக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போடுறது மட்டும் சரியாயிடுமா, தென் ஹவ் வில் யூ மேனேஜ் அப்படின்னு கேட்டால், அந்த கேள்விக்கு பிள்ளைங்கள்ட்ட இந்த அடலசன்ஸ்லேயும் பதில் இல்லை. கொஞ்சம் அடல்ட்ஹுட் ஏர்லியாக வரோம், ஒரு 20-22 வயசுலையும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு அதுக்கு உண்டான அந்த கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேண்டாம், வேர் யூ ஆர் க்ரோயிங், எங்கேருந்து நீ வளர்ற, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. தென் வேர் யூ வாண்ட் டு கோ நவ், வேர் யூ ஆர் டேக்கிங் யுவர் ஜெர்னி அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. எங்கேயோ எப்படியோ போகிறோம், செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, செய்யாறதில்லை, எதையும் உதாசீனப்படுத்துகிறோம், செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் நம்ம பாட்டுக்கு ஏதோ போயிட்டுருக்கோம். யூ வாண்ட் டு ரோல் ஆல் த டைம், இப்படி போய்கிட்டே இருக்கோம். யூ வாண்ட் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி, நம்ம வந்த பாதை எப்படி இருக்குது, நடந்து வந்த பாதை இருக்குது, பாக்கி உள்ள ஜெர்னி எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கணிசத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு சரியான வயசு தான். ஆனால் இந்த வயசில் என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் தெரிஞ்சிக்காம நம்ம பாட்டுக்கு ஏதோ போய்கிட்டு இருக்கோம். வி ஆர் அனேபிள் டு கோ ஃபார் ஃபர்தர் ஸ்டெப்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்டெபிலிட்டியாக இல்லை. அதே சமயத்தில் அதில் என்ன இது ரெண்டு இல்லாட்டா கூட பரவாயில்ல, சுதாரிச்சுக்கலாம் அப்படின்னா கிளாரிட்டியே இல்லை. கிளாரிட்டி இல்லாமல் அடுத்த ஸ்டெப்ஸில் வைக்கிறதுன்னு சொன்னால், ஒரு சிறு குழந்தை ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை அது போல் நடந்தால் ரொம்ப சரி. ஆனால் 32வது வயசில் அப்படி ஒருத்தர் நடக்கிறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப என்னது தவறானது. அடுத்த நேரத்தில் அந்த சமுதாயத்தில் அவர் எதிர்கொள்ள வேண்டிய செய்திகள் கடினமாக இருக்கும். அதனால் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு சொன்னால், அதே போல் கிளாரிட்டி ஆஃப் மூவிங் ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் தெளிவான எண்ண ஓட்டங்கள் இருந்தால் மட்டுமே தெளிவான முறையில் நாம் நடந்து கொள்ள முடியும் என்றது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் தெளிவான எண்ண ஓட்டங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்று சொன்னால், அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். செயல்பாடுகள் தெளிவாக இருந்தால் எண்ண ஓட்டங்களும் தெளிவாக இருக்கும். எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருந்தால் நம்மளுடைய ரிசல்ட் இருக்க, இந்த நடை உடை பாவனை இருக்க, அந்த உடை இருக்கிற மாதிரி நம்மளுடைய அது செயல்பாட்டு முறைகளும் தெளிவாக இருக்கும். அதே நம்ம ஒரு தெளிவான ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி அதை நம்ம இட்டு செல்லும். அதனால் இது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இருக்கிறதுனால இந்த பதிவு, அதாவது தெளிவான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த பதிவை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.